வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபின்னா இந்த வெள்ளை குருமா, அதாவது சிக்கன் வெள்ளை குருமா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த வெள்ளை குருமா ரீசெண்டாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை குருமா வந்து பயங்கர பட்டை கலப்புச்சு. அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ரெசிபி. அந்த வெள்ளை குருமாவோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரியாணி, இடியாப்பம், பரோட்டா இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கே சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் கிச்சனில் போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க போய் நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அதாவது இந்த மாதிரி மசாலாவை அரைச்சி இதுக்கப்புறம் இந்த சிக்கனோட மேரினேட் பண்ணி இதை அப்படியே போட்டு குக் பண்ணுறதுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரெசிபி கேட்டு வந்து நான் ரொம்ப பண்ணால் நல்லாயிருக்குமே சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்மளுக்காக பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி பண்ணும்போது பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணுறோம். இந்த முழு தனியாக, வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் லைட்டாக வதக்கி அரைச்சிடும். அதுக்கப்புறம் சிக்கனோட போட்டு மேரினேட் பண்ணுறோம். இதோட தயிர் போடுறோம். நீங்கள் நார்மலாக வந்து வெள்ளை குருமா பண்ணுவோம், 2 பேர் தக்காளி போடுவாங்க, சில பேர் வேறு மாதிரி மசாலா போடுவாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த தயிர் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சு திருப்பி தாளிப்பு போட்டு நீங்கள் இந்த சிக்கனை கம்ப்ளீட் பண்ணால் ரொம்ப சூப்பராகும். கடைசியாக தேங்காய் பால் யூஸ் பண்ணுறோம். அந்த தேங்காய் பால் எந்த பக்குவத்தில் யூஸ் பண்ணுறோம், அந்த தேங்காய் பால் யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி டேஸ்ட் கொடுக்கும், இந்த மாதிரி விஷயம் நிறைய இந்த ரெசிபியில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்து நம்ம இருக்க டீம் எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்தோம். எல்லோரும் பயங்கர சாட்டிஸ்ஃபைடு. அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி எதோட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னா இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, வேறு என்ன சொல்லலாம், பரோட்டா, இந்த மாதிரி ரெசிபி ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த புலாவு, இந்த சீரக சம்பாவில் வந்து நெய் சாதம், அந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பிளெயின் ரைஸ்க்கு மட்டும் சூட்டபுளாக இருக்காது. அதான் விஷயம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துருவாங்க. இந்த வெள்ளை சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்ன கேட்டிங்கன்னா, சிக்கன் 1 கிலோ, முழு தனியா 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 20லேருந்து 25 நம்பர், வெங்காயம் 4 நம்பர், இஞ்சி 3 ஸ்லைஸ், பூண்டு 10லேருந்து 12 நம்பர், பச்சை மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், சோம்பு 1/4 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, தயிர் 250 ml, பெரிய தேங்காய் 1 நம்பர், சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் வெள்ளை குருமா ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கடலெண்ணெய், அதுக்கப்புறம் 2.5 டேபிள் ஸ்பூன் இந்த முழு தனியாக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, இஞ்சி போடுறோம். இந்த முந்திரி பருப்பு எதுக்காக போடுறோன்னா, அந்த ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக தான் 20லேருந்து 25 நம்பர். உங்களுக்கு வேணுன்னா ஒரு 5 நம்பர் எக்ஸ்ட்ரா போனால் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த இஞ்சி, இந்த பூண்டு, சோம்பு எல்லாமே இங்கேயே போட்டு நம்ம மசாலா வதக்கி அரைக்க ஆரம்பிக்கிறோம். நார்மலாக வீட்டில் சிக்கன் குழம்பு பண்ணும்போது என்ன பண்ணுவேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவீங்க. ஆனால் இந்த இடத்துல முழுசாக போட்டு வதக்குறோம். இந்த சோம்பு போட்ட பிறகு சீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, முழு கரம் மசாலா. இந்த முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. ஆனால் இந்த இடத்துலையும் 2 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன பட்டை, 1 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க 4 வெங்காயத்தில் 3 வெங்காயம் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இதோட பச்சை மிளகாவும் போட்டுறோம். இந்த பச்சை மிளகா 6லேருந்து 8 நம்பர் சொல்லியிருப்பேன். அதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சில பேர் நல்லா காரம் வேணால் 2 மிளகா எக்ஸ்ட்ரா போடலாம், இல்லை காரம் கம்மியாக வேணால் 1 மிளகா எக்ஸ்ட்ரா போடுங்க. இதெல்லாம் போட்டு அதிகமாக வதக்க வேண்டாம். அதிகபட்சம் ஒரு 20% அளவுக்கு வதக்கினா மட்டும் போதும். ஏன் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அதிகமாக வதக்கிட்டிங்கன்னா கலர் மாற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்து ஒரு தட்டில் மாற்றிருங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், சூடு ஆறுன மாரிக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிரும். இந்த பேஸ்ட் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறை அரைக்கூடாது. ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இடியாப்பத்தி, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கன் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க பகுதி பார்த்தீங்கன்னா தொடப்பகுதி, அதாவது இடுப்பு கீழே இருக்க பகுதி வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கோம். மார்பு பகுதி, பிரெஸ்ட் பகுதி வந்து நான் யூஸ் பண்ணல. கொஞ்சம் ஓவராக குக் பண்ணால் என்ன வேணால் உங்களுக்கு அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் தொடப்பகுதி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இந்த சிக்கனில் ஊற்றின பிறகு தயிர் யூஸ் பண்ணுறோம். இந்த தயிர் எதுக்காக யூஸ் பண்ணால், அந்த புளிப்புத்தன்மை தெரிகிறதுக்காக தயிர் யூஸ் பண்ணுறோம். இந்த தயிர் போட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு போடுங்க. உப்பு அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். குக் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. எதுக்காக இப்படி ஊறணும் சொல்கிறேன்னா, அப்போ தான் அந்த புளிப்புத்தன்மை, அந்த காரம், அந்த மசாலா இது எல்லாமே வந்து அந்த சிக்கனோடு சேரும் போது குக் பண்ணி எடுக்கும்போது நல்லாயிருக்கும். அதான் விஷயம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடுறோம். அதே டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த தேங்காய் பாலை அரைச்சரைக்க போகிறோம். நீங்கள் வீட்டில் நார்மலாக தேங்காய் பால் அரைக்கிறீங்களே அதே மாதிரி பக்குவத்தில் தான். ஆனால் அரைக்கும் போது என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பெரிய தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துடுறோம். எதுக்காக கொஞ்சமான திக்கான பால் இருக்கணும், தண்ணியாக இருக்க பாலை யூஸ் பண்ணக்கூடாது. ஏங்கிட்டனா நம்ம சிக்கன் குக் பண்ணும்போது
ஊற்றி குக் பண்ண போகிறதில்ல, கடைசியாக போட்டு இறக்க போகிறோம். அதனால் திக்கான பால் இருந்தால் மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த தேங்காய் பாலை இந்த மாதிரி நல்லா அரைச்சி முடித்த பிறகு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிகட்டுருங்க. வடிகட்டி முடிச்ச பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தேங்காய் அந்த வேஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த திப்பி சொல்லுவாங்க நம்ம வீட்டு சைடுலாம், அந்த தேங்காவை என்ன பண்ணுவீங்க, இதை காய வச்சு செடிக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் வீட்டில். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அந்த சிக்கனில் வந்து அந்த மசாலா நல்லா இறங்கியிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், மஞ்சட்டில் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் முழு கரம் மசாலா தாளிப்புக்கு, திருப்பியும் அந்த சோம்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து 2 டேபிள் ஸ்பூன் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் இங்கே போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, மீதி இருக்க அந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வெங்காயம் குக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக குக் பண்ண வேண்டாம். உங்களுக்கு காரம் உங்களுக்கு இன்கேஸ் அதிகமாக தேவைப்பட்டால் அந்த டைமில் இங்கே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. அந்த வெங்காயம் ஒரு 10 to 15% வதங்கணும். அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் மசாலா இருக்குல்ல, அந்த மசாலாவை இதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு தான். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், நீங்கள் டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். நீங்கள் வீட்டில் நிறைய வெள்ளை குருமா பண்ணியிருப்பீங்க, நிறைய சிக்கன் கிரேவி பண்ணியிருப்பீங்க, நிறைய காரசாரமாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பர் ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி மசாலா போட்ட பிறகு சில பேர் தண்ணி அதிகமாக ஊற்றிடுவாங்க. நீங்கள் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கவனித்து ஊற்றணும். அதுக்கு என்ன காரணம் கேட்டால், சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்போது தண்ணி அதிகமாக ஸ்டார்டிங்கே ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேவி தண்ணி ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. தேவைப்பட்டால் அப்பப்போ கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த சிக்கன் வேகட்டும்னு சொல்லிட்டு அப்படி விட்டுறணும். இதுக்கப்புறம் இந்த சிக்கன் வேகட்டும்னு சொல்லி கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் வந்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும். அதே டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கிரேவியோட கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி இருக்கும். ஆனால் தேங்காய் பால் ஊற்றின பிறகு திருப்பி அந்த பக்கம் வெள்ளை கலர் வந்துடும். இதுதான் விஷயம். அதே டைமில் இந்த கிரேவி பார்க்கல, அந்த குக் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இதுக்கு தான் நம்ம சொல்கிறது, அரைக்கும் போது நைஸாக அரைச்சா மட்டும்தான் இந்த மாதிரி பக்கம் கொடுக்கும். அதனால தான் ஸ்டார்டிங்கே நான் சொன்னேன், அந்த பேஸ்ட் அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிருக்குன்னு சொன்னேன். இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தேங்காய் பால் இருக்குல்ல, இந்த தேங்காய் பாலை எடுத்து இதில் அப்படியே ஊற்றுறோம். ஊற்றும் போது அடுப்போட ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னா 2 நிமிஷம் சூடாக ஆனால் மட்டுமே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் போட்ட பிறகு ரொம்ப நாள் கொதிக்கணும் அவசியம்லாம் இல்லை. நீங்கள் ரசத்துக்கு வீட்டில் எப்படி வைப்பீங்க அதே மாதிரி பக்கத்தில் லைட்டாக அது பொங்கி வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். திருப்பி ஒரு ஃப்ரைங் பேனில் கொஞ்சமாக வந்து சோம்பு, ஒரு 4 காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை தாளித்து அதுக்கப்புறம் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இடியாப்பம் பரோட்டா தொட்டு சாப்பிட்றது தான் தி பெஸ்ட்டான ரெசிபி. இடியாப்பம் பரோட்டா மட்டும் இல்லைங்க, நீங்கள் வீட்டில் இட்லி செஞ்சாலும் இல்லை தோசை செஞ்சாலும் அப்போ தொட்டு சாப்பிட்றதுலாம் எல்லாத்துக்கும் அல்டிமேட்டான ரெசிபி தான் இந்த செட்டிநாடு வெள்ளை குருமா. என்னங்க இந்த சிக்கன் வெள்ளை குருமா எப்படி பண்ணி தெரிஞ்சிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனுக்கு பதிலாக வேறு எதனா யூஸ் பண்ணலாம்னா மஷ்ரூம் யூஸ் பண்ணலாம், சோயா யூஸ் பண்ணலாம், வெஜிடபிள் யூஸ் பண்ணலாம். இதே மெத்தட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த தயிர் யூஸ் பண்ணுற பக்குவம் என்ன, அந்த தேங்காய் பால் யூஸ் பண்ணுற பக்குவம் என்ன, இதை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.